ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 4-5 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் கட் பண்ணி நீங்களும் அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்கியிருக்கு. நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ நான் ஒரு 4-5 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு. கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு நீங்கள் இப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க. பின்னாடி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு வதக்குங்க. தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை போட்டு இந்த வெங்காயத்தோட இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மிளகாத்தூள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கருவாடு ஆட் பண்ண போகிறோம். நான் துண்டு கருவாடு வச்சுருக்கேன். நீங்கள் நெத்திலி கருவாடு வேணாலும் போட்டுக்கலாம். மாசி கருவாடு, பொடி கருவாடு போல் அதுவும் கூட இது கூட போட்டுக்கலாம். எது போட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கருவாடை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போது கையிலே பிச்சு இந்த மாதிரி கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.